கன்னிராசி கார்த்திக் சார் சொன்ன மாதிரியே கன்னிராசிக்கு ஒரு அருமையான ஆண்டு காலம் தான். ஏன்னா குரு பகவான் அவர் மிதுனத்துல இருந்து இந்த 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதனால செல்வாக்கான ஆள். அதே மாதிரியே 4ஆம் வீட்டில் பார்க்குறாரு, தாய்க்கு வீடு வண்டி வாகன சுகம் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதே மாதிரியா அவர் இந்த பாவகிரகம் ராய்க்கிறதுக்குள்ள மறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேதுபவன் 12ல் கன்னிக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாரு. அதேமாரி இது ராகுபவன் 6ஆம் வீட்டில் அவர் ராகபவன் 6ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாரு. மறையும்போது பாகரம் மறையும்போது அவங்களுக்கு சிறப்பான ஆண்டு காலமோசரம் கன்னி இந்த 2026ல் அவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்களோ அவங்க ஐடியா பண்ணி செஞ்ச சிறப்பான ஆண்டு காலம் தான். வேணா அவங்க முக்கியமாக வழிபட வேண்டியது இந்த கன்னி ராசிக்கு முக்கியமான கடவுள் யாருன்னு சொன்னால் ஸ்ரீரங்க பெருமாள். அவர் வழிபட்டாங்கன்னா அருமையான ஆண்டுகாலம் அவங்க தொழிலும் சரி பிஸ்னஸில் சரி நினச்ச காரியத்தை அவங்க வளர்ச்சி அடையினா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் அவங்க வேண்டி கும்பிட்டுட்டு போனால் அது சக்ஸஸாக நடக்கும். ஓகே சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கான பொதுவான விஷயங்கள் பரிகாரம் ப்ளஸ் உங்களோட ஸ்டைலில் பர்சன்டேஜ். ஆக்சுவலாக இதுக்கு பரிகாரம் இல்லை, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ராசிக்கு பர்சன்டேஜ் சொன்னோம்னா 90% கொடுக்கலாம். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இப்போ என்னென்னா கன்னி ராசிக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். கேது விலகி போயிட்டாரு. அங்கிட்ட குரு உச்சமடைய 11ஆம் பாவத்தில் போய் உச்சமடைகிறார். அதுதான் ஜூனுக்கு அப்புறமா. அது என்னன்னு கேட்டால் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதேமாதிரி இவங்களோட ஆசைகள் நிறைவேறும். இவங்களோட கனவுகள், அதாவது ஒரு சிலர் சின்ன கார் வச்சுருப்பாங்க, நம்ம லக்ஸுரியஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கனவுகள் நிறைவேறும். நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதில் அதே மாதிரி அது சம்மந்தமாக வம்பு வழக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெற்றி கிடைக்கும். மிக சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு 2026.